ஸ்குட் கேம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்குட் கேம்னா ஸ்குட் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் அப்புறம் எக்ஸாம் தொடங்கிச்சு நேரத்தில் போய் வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எக்ஸாம் இல்லை. அதாவது ஒரு எக்ஸாம் தொடங்கிச்சுன்னா இன்னொரு எக்ஸாம் தொடங்கும். சாரி வளரும். அது இப்போ சீசன் 2 தான் ஒரு உள்ளே போய்ட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் உள்ளே வந்தாச்சா சொல்கிறேன். முதல்ல ஒரு எக்ஸாம் ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குது, ஆனால் எக்ஸாம் இல்லை. அதே மாதிரி போயிட்டே இருந்தா அந்த கேப்பில் நான் ஒரு நாள் லீவ் போட்டேன். அந்த எக்ஸாம் பாய் டெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ சொல்கிறேன். இப்போது எக்ஸாமு முடிஞ்ச உடனே ஃபுல் டே இருக்குது. அந்த ஃபுல் டே முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து ஸ்கூல் இருக்குது, ஆனால் எக்ஸாம் இல்லை. அந்த எக்ஸாம் இல்லாத நாள் அப்போது இன்றைக்கி தான், ஆனால் இன்னைக்கு நான் லீவ் போட்டேன். ஸோ அதுக்கு போகலாம். நம்ம வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஓகே, பார்த்துக்கிட்டு இருக்கோமா? 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது. கேம் வந்து லோடிங் ஆயிடுச்சு. டு யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் த கேம்? ஏண்டா இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? பார்ட்டிசிபேட் பண்ணுறதாண்டா இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கானுங்க. ரொம்ப நல்ல கேள்வி. என்னடா அது நக்கிற மாதிரியா ஃபோட்டோ நம்மளுக்கு கிடைக்கும்? பாருங்க, இந்த கேம் ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. ரியலிஸ்டிக்காக ஆனால் என்ன லைக் இருக்குது. நல்லா சரி ஆகிடும். நல்லாது என்ன பண்ணுறதுல இது சரியாகுமா பார்க்கலாம். சரி வச்சுருங்க. முதல் கேம் இதுதான். திருப்பங்களா காடா என்ன இருக்கு பாருங்க. ரெட் கேம் பை சீசன் 2வா? இதுக்கேன்னு தனியாக பேரா சீசன் 2ன்னு? ஏன்டா 2 சீசன்லேயுமே ஒருமேடா. இது 1லேயும் வரேன் 2லேயும் வரேன். இந்த கேம் எல்லாம் நான் முன்னாடியே விளையாடி இருக்கேன். இந்த கேம்ல புஷ் பட்டன் இருக்குது. ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம். இருக்குமா நம்மளை கொண்டாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புது மேட்ச் வந்துருக்கோம். போன தடவை அவுட் ஆகிட்டோம். இந்த தடவை அப்படி இல்லை. என்ன ஆக ட்ரை பண்ணுவோம். வாங்க போகலாம். கார்த்திகன் சொல்லுங்க எப்படி போகிறோம். ஜப்பானீஸில் பேசுகிறாங்க. கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சுனாலும் நானே சமாளிச்சு இருக்கலாம். எல்லாருக்கும் பின்னாடி போகலாம். செய்யவே கூடாது. கொஞ்சம் கூட
சேத ஆல்மோஸ்ட் ஓடி ஓடி ஃப்ரீஸா சாரி கடவுளே எப்படியாவது காப்பாத்திருங்க சத்தியமா முடியல வயசுனால இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேம் வந்து முடிச்சோம். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெண்டாவது ஓகே என்ன ஓ என்னது 64 பிளேயர்ஸ்லேருந்து எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க? 23 ஏன்டா ரெட்ரிக் போடணும் அவ்வளோ கஷ்டமா? கஷ்டம் தான் நான் ப்ரோ கஷ்டமா இவனுங்க இல்லைன்னா பிளேயர்ஸ் அவ்வளோதான் இல்லைன்னா ஈஸி பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா கஷ்டம். 2 அவுட் ஆகணும் தள்ளி விட்டானுங்க இது ஒருத்தன் தள்ளி விட்டான் அதனால ஒரு சொல்லுங்க சீரியஸாக கான்சென்ட்ரேஷனாக பண்ணாதான் நம்மளால் ஒரு பேக்கன் இருக்கான் பாருங்க அவன் தள்ளி விடுமா சர்க்கிளில் நின்றுருக்கான் டாய் தள்ளி நினைக்கிறேன் தள்ளி விட்டோமா இல்லை வேற ஒருத்தன் தள்ளி விட்டானா இவனுக்கு ஏதோ ஜப்பானீஸில் போட்டுருக்கானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு பென்டாத்தான் பாருங்க நம்மளே டீம் சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து 6 லெக்டு பென்டாத்தான் ஓகே இந்த கேம் எனக்கு தெரியும் நான் கேம் பார்த்துருக்கேன் அப்போ விளையாடிருக்கேன் இப்போ நம்ம எதை நிற்கிறது நம்ம இதை நின்றுக்கோம் இல்லை நம்ம நிற்கணும் அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எவனுமே இல்லையா பம்பத்தில் என்னடா ஒருத்தி போயிட்டா 3 பேர் தானே ஓகே பரவாயில்ல. டேய் என்ன உங்கள் மக்கள் ஒருத்தன் இங்கே உங்கீரில் இருக்கிறான் ஆனால் அவன் பார்த்து கூட்டாக இருக்குது நான் ஒன்ட்டி போகல நான் வேற ஒரு வாட்டியும் சூஸ் பண்ணிக்கிறேன் யார் சூஸ் பண்ணிக்கிறேன்னு யாரோட கலந்துக்கிறது இங்கே கலந்துக்க முடியாது இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஐயோ நம்மள பார்க்க இப்போதான் நம்மகிட்ட இருந்துச்சு கைஸ் இப்போ வந்து நம்மகிட்ட இருந்துச்சு கைஸ் ஓகே என்ன பண்ணுவாங்க பவர் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன்
ஏத்த முடித்தான் போடு. ஐயோ கடவுளே பவர் லைட் ரிலீஸ். திரும்பிச்சு அடுத்த நான் பக்கத்துல இருக்கிறேன். வெறுப்பா போட்டு போடு தக்காளி வேற மாதிரி. 1 2 இவனா 0-0-1 இவன் தானே வில்லனு. செஞ்சு பாட்டு 40 செகண்ட் டைம் அது பண்றான். நடுவில் இருக்கிற கொஞ்சம் அப்பாடா பாஸ் பண்ணிட்டாண்டா. சீக்கிரம் நல்ல முடியுதா போட்டு 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 ஒரு வழியா போடு 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 ஒழுங்கா போடுறாங்க. 1 மினிட் நல்லா இருக்குது. போட்டு 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 என்ன பாய் ஒழுங்கா போடுறா. உன்னால அவனுக்கு சாப்பிடு. சீக்கிரம் போட்டு சொல்லடா. சீக்கிரம் போட்டு சொல்லடா. அவ்வளோதான் நம்ம காலி. அவ்வளோதான் டைம் முடிஞ்சுது. ஒழுங்கதான் போட்டு சொல்லிண்டா. கூடு வேற மாதிரி. இன்னும் இந்த ஜிகி மண்டியை மட்டும் முடிச்சாலும் போதும். சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட். ஜிகி மண்டா சீக்கிரம் பண்ணு. 1 2 3 4 5 தக்காளி கூடு வேற மாதிரி. சீக்கிரம் போங்கடா 3 2 1 गाइस செகண்ட் கேம் முடிச்சிட்டோம். நம்ம டான்ஸ் ஆடலாம். இப்போ சந்தோஷமா இருக்குது. ஜிங்கி பிங்கா गाइस அடிக்காம போடு தக்காளி போதும். அங்கே சுத்திக்கிட்டு இருக்காங்க சாகு. ஐயோ லைட் அவுட்டா? இல்லை ஓ வேற பேட்டாதுண்ணா. வேற மேட்ச் மக்களே. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்ட் வாட். ஓகே நடுக்கிற ஸ்டைல் அப்பாரியா. அவங்களோட கலர் அப்பாரியா. யாருன்னு சுத்தமாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. என்ன பண்ணுறோம் சரி गाइस. ஓகே அடே பேக்கன் மண்ட எங்கடா போகிறேன்? நின்றா கண்ணா நின்று புரிஞ்சு போ. சரி நான் பார்க்குறேன். அச்சு போட்டான் எண்ணெய் வச்சு சுடோடு எண்ணெய் வச்சு அடிக்கிறதோடு நிறுத்திடுவான். அவ்வளோதான் நம்ம டர் ஆகிடுவோம். நம்ம ஏன் மூஞ்ச பார்த்தோன்னு சூழ்நிலை
கிட்ட நீ வந்தால் டருங்குது டருங்குது அப்படின்னு இருக்குது. செகண்ட் கேம் வந்துச்சு. இன்னும் பாதி பேர் தான் உங்களோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 5 ஐயா முழுசா முடியலடா. அதுல 6 கூட நிக்கலடா. அதுக்குள்ளேடா என்ன இது ஓட்டிங்க? எல்லாரும் ஓட் கொடுங்க. யாருமே கொடுக்குறது தயவு செஞ்சு பைசா கொடுத்துறாங்க. அருமைடா. அப்பாடா ஒருத்தவங்க கொடுத்துட்டான். இப்போ நம்ம ஓட் கொடுத்தா ஆடுவோம். ஓடா போடுங்க ஐயா ஓட்டு சர்க்கிள பார்த்து. வேண்டா முன்னாடி போடுங்க ஐயா ஓட்டு. போடுங்க ஐயா ஓட்டு. 3வது கேம் அது மிங்கிலா? ஆமாம் மிங்கில் நினைக்கிறான். ஆமாம் மிங்கிலு. இந்த கேம் தாண்டா இருக்கிறதுலே கஷ்டமான கேமு. 4 பேர் இருக்கோம். 3ன்னு வந்தா நம்ம தள்ளி விட்டு ஓடினாலும் ஓடணும். அப்போ பத்திரமா இருக்கணும். நம்ம சோழி முடிஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான். மஸ்ட் குரூப் அப் பண்ணிட்டு ரூம்ஸ் பெஸ்ட் ஆகலாங்கிறது தெரியும் சார். ரூமுக்குள்ளே நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பிளேஸ் உள்ளே போகணும். அவ்வளோதானே? ரைட் இது நான் பார்த்துக்கிறேன். ஈஸா கம்மி அப்படின்னா தெலுங்குல வச்சு அப்படின்னா ஜப்பனீஸில் இதுன்னு அர்த்தம். கேம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு சீச்சாக மீதா அப்படின்னா நாங்கள் 3 பேர் டீமாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு அவுத்து பிகினா அட்டா கறி சொன்னீங்க. இதான்டா ஒன்று இதான் ஃபைனல் ரவுண்டாடா. Oh my god. 게임이 종료되었습니다. The final round is now over. Nice game. கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால சீக்கிரமாக கேம் முடிச்சிட்டிங்க. இங்கில அடுத்த கேம் ஜம்ப் ரோப்பு. அதுக்கு அடுத்த கேமு ஸ்கை ஸ்குட்டு. இந்த கேமெல்லாம் நான் ஒருத்தனே முடிக்க முடியும். ஸ்கிப்பு கட்சியில் ஸ்கிப் பண்ணுடா. டேய் போரிங்கடா. இதை போய் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களேடா. சி போரிங்கடா. இதை போய் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களேடா. ஓகே வந்துட்டோம் நம்ம. ஓகே காய்ஸ் ஓட்டிங்க அங்கே பாருங்க. அதை பாருங்க எத்தனை பண்ண ஆச்சரியம் சொல்றீங்க. எல்லா வேலை இந்த ஹைட் அண்ட் சீக் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. போட முடியும். ஆனால் தோழி கடைசிக்கு டிசம்பர் 31 தான் வருன்றாங்களே. இது நியாயமா? என்னடா பாடணும் நிறுத்திட்டானுங்க. பிகி உனக்கு நான் பாடின பாட்டு புரியலையா? என்ன நடக்குது? ஓட்டிங்க டே ஓப்போடுறா. ஓப்போடு போடுங்க ஐயா ஓட்டு சர்க்கிளை பார்த்து. இது யார் டைலாக் ப்ரோ மறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தானோஸ். போடுங்க ஐயா ஓட்டு
ஓட்டு சர்க்கிளை பார்த்து இருங்க. போடுங்கய்யா ஓட்டு சர்க்கிளை பார்த்து. எப்படி மாசா அச்சோ லைட் அவுட் ஆயாது. மேலே போய் ஒழிஞ்சிட்டு தானே சொல்லிட்டீங்களாடா. ஐயோ டேய் 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 என்ன என்னடி வரீங்க? ஐயோ யாருக்கு காப்பாத்துங்க போலீஸ். அடா பாவி என்னடா எல்லா கேமும் சீக்கிரமே முடிச்சிடுறீங்க. ஆனால் இது சீக்கிரமாக முடிச்சிருக்கோம்ல அதனால சீக்கிரமே முடிச்சிடுறாங்க. அடுத்த கேம் ஜம்ப் ரோப் ஆச்சு. இல்லை என்னென்னலாம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களோ தெரில. ஜம்ப் ரோப் ஒரு குளிர்ச்சியில் இருப்பானுங்க போல இவனுங்க. எப்படி நான் கிராஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. இந்த கேம் எப்படி விடலான்னு தெரியும். அந்த கையில் கரெக்டாக கிட்ட வரும்போது ஜம்ப் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இவனுக்கு தான் எனக்கு பிரச்சனை. கேம் பிகினர். ஐயோ கேம் பிகினர். அடிச்சுக்காம போங்கடா. அடிச்சுக்காம போங்கடா. இருக்குது இல்லை நம்ம. ஐயோ ஐயோ முன்னாடி போகிறோம் கரெக்டாக போகிறோம் நம்மளே போகலாம். கைஸ் நம்ம சோழி முடிஞ்சது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம இந்த எக்ஸாம் அப்போ நம்ம மீட் பண்ணுவோமான்னு தெரில. இப்போ தான் எனக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. இப்படி அவுட் ஆகும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கைஸ் நான் சொல்கிறேன் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது கேமு. வரேங்க டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.